ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட கிரெடிட் ஸ்கோர், அதாவது உங்களோட சிபில் ஸ்கோரை ஃப்ரீயாகவே ஃபோன்பேயில் செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனையோ வெப்சைட் இருக்குது, இருந்தாலும் இதில் ஃபோன்பேயில் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம். எந்த விதமான சார்ஜஸும் அண்ட் கிரெடிட் ரிப்போர்ட், அதாவது என்கொயரி பண்ணதுக்கான ஒரு ரெக்கார்ட்ஸும் இதில் வராது. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உங்களோட மொபைலில் ஃபோன்பேவை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபோன்பே ஓப்பன் பண்ணி கீழே ஹோமு, கிரெடிட், இன்சூரன்ஸ், வெல்த்து, ஹிஸ்ட்ரி, அதில் கிரெடிட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. கிரெடிட்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஃபார் ஃப்ரீ செக் நவ், இதில் பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும். ஸோ 100% செக்யூர்டு தான் ஃபோன்பே. செக் நவ் கொடுத்தீங்கன்னா உடனே வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட கேட்காது, உடனே இதில் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத இதில் காட்டிடும். ஸோ இதில் ஆன் டைம் பேமெண்ட் எவ்வளோ பண்ணிக்கிங்க, கிரெடிட் யூட்டிலைசேஷன் எவ்வளவு, கிரெடிட் ஏஜ் எவ்வளவு, லோ கிரெடிட் என்கொயரி அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் என்கொயரியே தான் இந்த கிரெடிட் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இந்த கிரெடிட் என்கொயரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பார்த்திங்கன்னா இத்தனை இடத்துல லோன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு இந்த சிபில் ஸ்கோருக்கு இவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ட்ரூ கிரெடிட்டு, ஸ்னாப்மின்ட்டு, இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த கிரெடிட் ஸ்கோருக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் தேவையில்லாத கிரெடிட் என்கொயரி பண்ணுறதை தவிர்த்துருங்க. உங்களோட சிபிலுக்கு எது எலிஜிபிளோ அதை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். தேவையில்லாத இடத்துல எங்கேயும் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப லோவாக இருக்குது, சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஆன் டைம் பேமெண்ட்டு, கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷனும் அந்த மாதிரி தான். ஸோ கிரெடிட் கார்டை நிறையா எப்போவுமே ஒரு 30 to 40% தான் அந்த கிரெடிட் லிமிட்டிலிருந்து யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ரொம்ப ஒரு 115% மேலே போயிடுச்சு. ஸோ பிலோ ஆவரேஜில் தான் இருக்குது. மற்றபடி கிரெடிட் ஏஜ், கிரெடிட் மிக்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதாவது லோனை மிக்ஸ் பண்ணி எல்லா வெரைட்டி ஆஃப் லோனும் வாங்குறது, கிரெடிட் ஏஜ், அதாவது ரொம்ப நாளமாக இஎம்ஐ அமௌண்ட் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கு. இதனால அந்த கிரெடிட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. இந்த ஆன் டைம் பேமெண்ட்டும் கரெக்டாக 2% தான் பிலோவாக இருக்குது. இந்த கிரெடிட் என்கொயரியும் கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷனும் ரொம்பவே பிலோவாக இருக்கிறனால தான் இது 660 காட்டுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த ஃபோன்பேவை ஒரு லோன் ஆப்பையும் சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி லோனையும் வாங்கிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ள தகவலாக இருந்தால் கமெண்ட்லேயும் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திங்க. அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். பை டேக் கேர்.